வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பஞ்சமி திதிய பத்தி. பௌர்ணமியிலேருந்து வரக்கூடிய 5ஆம் நாள் அப்படின்றது பஞ்சமி திதியா இருக்கு. வாராகி வழிபாடுக்கு மிகவும் சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா பஞ்சமி திதி தான். இந்த பஞ்சமில வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கு. வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய விஷயங்கள் செல்வமாகட்டும், பணம் ஆகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணலாம். தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில தீயவற்றைகளை விலக்குகிறதுக்காக நம்ம தேய்பிறை பஞ்சமி யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லைக் தீராத கடன் இருக்கு, ரொம்ப நாளா எனக்கு ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்துக்கு. அதே மாதிரி நெறைய எதிரிகள் தொல்லை இருக்கு. தொழில்ல எதிரி இருக்காங்க, உங்கள ஏமாத்துறாங்க, துரோகிகள் நெறைய இருக்காங்க அப்படின்னா, அதுக்கான வேண்டுதல் நீங்க எப்போ வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை பஞ்சமியில வைக்கலாம். இந்த பஞ்சமியிலே பல வகையான பஞ்சமிகள் இருக்கு. லைக் நாக பஞ்சமி, வசந்த பஞ்சமி, ரிஷி பஞ்சமி, கருட பஞ்சமி அப்படின்னு இருக்கு. நாக பஞ்சமி அப்படின்றது சிரவண மாதத்துல வரக்கூடிய ஒரு பஞ்சமியா இருக்கு. இது உடல் ஆரோக்கியத்துக்கும், வாழ்க்கையில செழிப்பு உண்டாக்குறதுக்கும் நம்ம முன்னோர்கள் வழி வழியா வழிபாடு பண்ணிட்டு வந்தது தான் இந்த நாக பஞ்சமி. இது சிம்ப்ளிஃபைடா உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு டே புத்து கோயில்ல போய் பாலு, முட்டை வச்சு நம்ம நாக தேவதைகள வழிபாடு பண்றது அப்படின்றது தனி சிறப்பு. வசந்த பஞ்சமி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, யூசுவலி நார்த் இந்தியால தான் நெறைய இதோட வழிபாடு அப்படின்றது இருந்துச்சு. பட் இப்போ ரீசென்ட் டேஸா சவுத் இந்தியாலயும் நம்ம இத நெறைய ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். அதாச்சும் ஒரு கலைய கத்துக்கிறவங்க, கல்வி கத்துக்கிற மாணவ, மாணவியர்கள், இசைய கத்துக்கிறவங்க, இந்த 3 சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்க, அன்னைக்கு டேல அந்த அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கும்போது, சூப்பரான அபண்டன்ஸ் ஆன ஒரு நாலேட்ஜ் கிடைக்குமானா, சூப்பரா கிடைக்கும். அதே மாரி கருட பஞ்சமி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்துல அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது தான் கருட பஞ்சமி. கருட பஞ்சமி யூசுவலா நம்ம எதுக்கு வழிபாடு பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல நல் இணக்கம் வரத்துக்கும், முன்னோர்களுக்கு மரியாதை செய்யும் விதத்துல நம்ம இந்த கருட பஞ்சமிய யூஸ் பண்ணிட்டு வரோம். பஞ்சமி திதியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றது நம்ம எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, முருகர் பார்வதி தேவி கிட்ட வேல் வாங்குனது இந்த திதியில தான். பத்மாவதி தாயார், சரஸ்வதி தேவி போன்ற தெய்வங்களே அவதரித்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமி திதியா தான் இருக்கு. ஸோ தெய்வங்களுக்கே ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சமி திதியா தான் இருக்கு. மனிதர்களாகிய நம்ம வராகிய தேவிய அன்னைக்கு வழிபாடு பண்றது அப்படின்றது ஒரு சூப்பரான, சிறப்பான ரிசல்ட்ஸ குடுக்குமானா குடுக்கும். ஸோ நம்ம செய்கின்ற காரியத்துல ஜெயமும், காரிய சித்தையும் தருபவள் வாராகியா இருக்காங்க. விரதமிருந்து வழிபாடு பண்ணுவது அப்படின்றது தனி சிறப்பாவே இருக்கு. இந்த அம்மாவ நம்ம எதுக்காக வழிபாடு பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளோட தொல்லையிலேருந்து நீங்கிறதுக்கும், தீராத கடன் பிரச்சனை, தீராத நோய், கோர்ட் கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சடனா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறீங்க. இந்த மாரி விஷயத்துலேருந்து நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கும், உங்க தொழில்ல ஏற்படக்கூடிய சரிவுகளையும், அங்க இருக்கிற எதிரிகளையும் நீங்க சமாளிக்கிறதுக்கும், இந்த வாராகி அன்னை உங்களுக்கு துணையா இருக்காங்கன்னா, கண்டிப்பா இருப்பாங்க. இந்த அன்னை வாராகிய மேன்மேலும் யாரெல்லாம் எப்படி வழிபாடு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லாம நிர்கதியா நிக்கிறவங்களுக்கும் கூட துணையா இருக்கிற ஒரு தெய்வம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அன்னை வாராகி அம்மன் தான். குழந்தை பாக்கியம் வேண்டி பல பெண்கள் இந்த கோயில்ல வழிபாடு பண்றாங்கன்னா பண்றாங்க. அதே மாதிரி இந்த வீடு, நிலம் சார்ந்த பிரச்சனை, விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் குடுக்குறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மனா தான் இருக்காங்க. யூசுவலாவே இந்த வாராகியோட மந்திரம் இருக்கு. லைக் ஷாமலாய வித்மிகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயாத். இந்த மந்திரத்த நீங்க டெய்லி உச்சாரணம் பண்ணும்போது, தன்னம்பிக்கையும், தைரியத்தையும் வாராகி அம்மன் உங்களுக்கு எப்போதுமே உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, வானகரத்துல அமைந்துள்ள ஸ்ரீ மகா வாராகி அம்மன். அதாச்சும் ஸ்ரீ மதுரமா ஓடமா நகரம் வாராகி அம்மனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கோயிலோட தனி சிறப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிரார்த்தனைகள நம்ம வைக்கும்போது, ஒரு மேக்ஸிமம் அன்னைக்கு டேலயே நமக்கு ரிசல்ட் கிடைக்குதான்னா, கிடைக்குது. நீங்க எந்த பிரச்சனைக்காக போறீங்களோ, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படின்றது அந்த அம்மா சூப்பரான ரிசல்ட்ஸ் குடுக்குறாங்கன்னா குடுக்குறாங்க. பர்சனலைஸா நான் இந்த கோயிலுக்கு போய் நெறைய ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா எனக்கு மாறியிருக்கானா, மாறியிருக்கு. இந்த கோயிலோட தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பக்தர்கள் பஞ்சமி அன்னைக்கு வராங்க.
கூட்டு பிரார்த்தனை அப்படின்றது இந்த கோயிலோட தனி சிறப்பாவே நான் பார்த்தேன். அதே மாதிரி 108 பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துறாங்க. நல்லெண்ணெய் ஊத்தி தான் தீபம் ஏத்துறாங்க. அன்னைக்கு இது பண்ணும்போது கூடுதல் சிறப்பு அப்படின்றது இதெல்லாம் அந்த கோயிலோட விசேஷமா நான் பார்த்தேன். அதே மாரி பக்தர்கள் வேண்டிட்டு போன பிறகு, அது சக்சஸ் ஆன பிறகு நெறைய பேர் அன்னதானம் போடுறாங்க. பிளஸ் வந்து இந்த அபிஷேகத்துக்குலாம் வந்து குடுக்குறாங்கன்னா, தாராளமா குடுக்குறாங்க. அங்க எதுவுமே மணி மைண்டடா இல்ல. இட்ஸ் ஆல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பக்தர்கள் தங்களோட வேண்டுதல் நிறைவேறின பிறகு, மனசார செய்ற விஷயங்களா தான் அங்க நான் நெறைய விஷயங்கள கவனிச்சேன் அந்த கோயில்ல. ஸோ இந்த அம்மாக்கு நெய்வேத்தியமா பஞ்சமி திதியில என்ன குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாழைப்பழம், மாதுளைப்பழம், சர்க்கரைவள்ளி கிழங்கு, அதே மாதிரி மரவள்ளி கிழங்கு, எலுமிச்சை பழம் போன்ற விஷயங்கள நெய்வேத்தியமா குடுக்குறாங்க. மலர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அரளிப்பூ அப்படின்றது ரொம்ப சிறப்பா குடுத்துட்டு இருக்காங்க. செ செம்பருத்தி பூ, அதே மாதிரி வாசனை மிகுந்த பூக்கள் எல்லாமே தாராளமா குடுக்குறாங்க. மருதாணி பூ குடுக்குறதும் இன்னும் கூடுதல் சிறப்பு தான். ஸோ இந்த கோயில்ல பார்த்தோம்னா, காலையிலே சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடைபெற்ற பிறகு, மாலையில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு பிரார்த்தனை பண்றாங்க. நெறைய வாராகியோட மந்திரத்த படிக்கிறாங்கன்னா, படிக்கிறாங்க. குங்கும அர்ச்சனைகள் பண்றாங்க சிறப்பா. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடி ஒரு பஜனை மாரி செஞ்சு தான் அந்த அம்மாவ வழிபாடு பண்றாங்க. ஸோ எல்லாருமே சமமா அந்த கோயில்ல உட்கார்ந்து, அந்த அந்த மந்திரத்தையும் அந்த பாடல்களையும் பாடி கிட்டத்தட்ட ஒரு 3 ஹார்ஸ் ஆகுது. அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சு நம்ம கடைசி தீப ஆராதனை பார்க்கறதுக்கு 3 இயர்ஸ் ஆகுதான்னா, 3 ஹார்ஸ் ஆகுது நமக்கு டைம் பீரியடு. பட் பொறுமையா இருந்து அந்த அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும்னு எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. அந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஐயருமே பார்த்தீங்கன்னா, ஒரு மக்களோட குறைகளையும், வேண்டுதல்களையும் கேட்டு அதுக்கேத்த மாரி அர்ச்சனை பண்ணி, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னமோ அதெல்லாம் அவரு ரொம்ப மனசார செஞ்சுட்டு வராருன்னா, செஞ்சுட்டு வராரு. இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நான் அத கவனிச்சேன். "ஓம் பஞ்சமியில் பஞ்சம் இல்லாது வந்து, பக்தர்கள் துயர் நீங்கும் சகலகலா வள்ளி, மதுரமா ஓடமா நகரம், வாராகி அம்மா அருளாட்சி போற்றி போற்றி." அந்த கோயிலோட தீப ஆராதனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வம் நின்னு பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி ஒரு ஆரோ அண்ட் வைப்ரேஷன் இருக்கான்னா இருக்கு. ஒரு பாசிட்டிவிட்டி ஃபீலிங்க நீங்க வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணலாம். உங்க லைஃப்ல யாருமே இல்லனாலும், உங்களுக்கு உற்ற துணையா ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வாராகி தெய்வம் தான். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு, உங்க பிரார்த்தனைகள சொல்லி, எல்லாரும் அந்த கோயிலோட சிறப்ப பெற்று, அந்த அம்மாவோட அருள் பெற ஆசைப்படுறேன். நன்றி.